ஏமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த பயிற்சி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட ஒரு பென்னு நோட் புக் எல்லாம் தயாரா வச்சுக்கோங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க. கையை நல்லா ஓபன் பண்ணி உட்காருங்க. காலை கட்டக்கூடாது, கையை கட்டக்கூடாது. கையை கட்டிட்டு உட்கார்ந்தா ஒன்றும் கேட்க முடியாது. நம்ம பணம் எப்படி வாங்குறோம்? நம்ம பணம் வாங்கணும்னா எப்படி வாங்குறோம்? நம்ம ரெண்டு கையால நீட்டி உடனே வாங்கிக்கிறோம் இல்லைங்களா? பணம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி வாங்குவீங்க? ரெண்டு கையால வாங்குவீங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற இந்த பிராணிக் ஹீலிங்கை பத்தி நான் சொல்ல போற ஒரு நிகழ்ச்சியில இதை நீங்க கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதா இருப்பதனால் நீங்க கையை நல்லா ஓபன் பண்ணி நல்லா திறந்து வச்சு வச்சிருந்தா உங்களுக்கு ஈஸியாக இதை நான் சொல்ல போறது உங்களுக்கு புரியும். அது ஈஸியா ஏத்துக்க முடியும். அதனால கையை திறந்து வச்சுக்கோங்க. காலை கட்டாதீங்க, கையை கட்டாதீங்க. கீழே உட்காரும் போது உட்காரலாம், காலை மடிச்சுட்டு உட்காரலாம். ஆனா அது முதல்ல இடது காலை உள்ள வச்சுட்டு வலது காலை மேல தூக்கி வைக்கணும். அந்த மாதிரி உட்கார்ந்தா நல்லது கீழே உட்காரவங்க இல்லைங்களா? என்ன நேயர்களே, நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ஆரம்பிக்கலாமா? பிராணிக் ஹீலிங். பிராணிக் ஹீலிங் என்றா என்ன? எல்லாருமே பிராணிக் ஹீலிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பிராணிக் ஹீலிங் சொன்ன உடனே எல்லாருமே என்ன சொல்றீங்க? ஓ, பிராணாயாமம், எனக்கு தெரியும், நான் பண்ண மூச்சு பயிற்சி தானே அப்படின்றீங்க. பிராணிக் ஹீலிங் என்றது மூச்சு பயிற்சி மட்டுமல்ல. நம்ம பிராணா என்றது ஒரு பர்டிகுலர் சக்தி. அந்த சக்தியானது எங்கிருந்து வேணா கிடைக்கலாம், எல்லா இடத்துல இருந்து கிடைக்கும். இந்த சக்தியை நம்ம எடுத்து அதை நம்மளுடைய உடம்புல, அதாவது நம்ம வெளி உடம்பு, ஒளி உடம்புன்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க? என்னோட வெறும் இந்த உடம்பை மாத்திரம் பாக்குறீங்க. இந்த கோட்டு போட்டுட்டு ஒயிட் ஷர்ட்டை போட்டு உட்கார்ந்து இருக்காரு இவரு, அது தெரியுது உங்களுக்கு. ஆனா என்னோட ஒளி உடம்ப உங்களால பார்க்க முடியாது. அது நார்மல் கண்ணுங்களுக்கு தெரியாது. ஆனா இதை சில பேரால இது பார்க்க முடியும். ஒரு இந்த ஒளியானது, நம்ம இப்ப சாய்பாபா போட்டோ பாத்தீங்கன்னா அது பின்னாடி ஒரு ஒளிமயமா காமிப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட போட்டோவை பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பெரிய ஒளி, தலை மேல ஒரு ஒளி மாதிரி ஒரு காமிப்பாங்க. முக்கால்வாசியான கடவுள் இதுல பாத்தீங்கன்னா கூட அது ஒளி இருக்கும். இந்த ஒளியானது நம்மளுடைய உடம்பிலும் இருந்து வெளியும் இருக்கிறது. இதுதான் இந்த ஒளி உடம்பு. ஓகே, அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, பிராண சிகிச்சை என்றால் என்ன? யார் இதை கண்டுபிடிச்சார்கள்? பிராண சிகிச்சை கண்டுபிடிச்சவர் கிராண்ட் மாஸ்டர் சோகாக்சி. அவர் இந்த பிராணிக் ஹீலிங் அவர் ஒரு சைனீஸ் ஒரிஜின், சைனீஸ். அவர் இருந்தாலும் அவர் பிலிப்பீன்ஸ்ல இருந்தாரு. இந்த பிலிப்பீன்ஸ்ல இருந்தபோது அங்க நிறைய பேர் சில விதவிதமான ஒரு நோயை எப்படி நீக்கணும், எதை பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்லிட்டு விதவிதமான சிகிச்சைகள் அங்க செய்து வந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் நினைச்சார், சரி நமக்கு ஏதாவது சுலபமான ஒரு முறை இருக்க வேணும் இல்ல இதை எடுக்கிறதுக்கு. அதனால சொல்லிட்டு இந்த சுலபமா எப்படி பண்றது, இப்படி ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு அது எல்லாருமே கத்துக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்து அது ஒரு பெரிய ரிசர்ச், ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் இதை பத்தி எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அதுக்கு வேண்டிய ஒரு எல்லா முறையும், செய்முறை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணா ஈஸியாக கத்துக்க முடியும், எல்லாருடைய வீட்டிலும் இது இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இந்த பயிற்சியை, பிராண சிகிச்சை பயிற்சியை எல்லாருக்கும் கத்துத்தரதுக்காக நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இல்லைங்களா? இந்த பிராணிக் ஹீலிங்கை ரொம்ப எளித முறையில் பண்ணலாம். ஆனா இதனால பிராணிக் ஹீலிங் பண்றதுனால நீங்க டாக்டர் கிட்ட போவேன்னு நான் சொல்லவே இல்லை. டாக்டர் கிட்டையும் போங்க. அதே விதத்துல பிராணிக் ஹீலிங்கும் பண்ணா உடனடியாக குணமாகும். ஏன்னா பிராணிக் ஹீலிங் நம்ம என்ன பண்றோம், டாக்டர் கிட்ட போகும்போது என்ன பண்றோம், நம்மளுடைய உடலை நம்ம சரி பண்றோம். பிராணிக் ஹீலிங்ல என்ன பண்றோம்னா, இந்த ஒளி உடல், அதாவது எனர்ஜி பாடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இந்த எனர்ஜி பாடியை நம்ம சரிப்படுத்தணும். புரியுங்களா? சோ பிராணிக் ஹீலிங்ல இதுதான் மெயின் பிரின்சிபல். என்ன, இப்போ நீங்க பிராணிக் ஹீலிங் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்றீங்க? ஏன் சரியாயிடும் இல்லையா? 2 நாள் இது மாதிரி தான் இருக்கு, 3 நாளா எனக்கு தலை வலிக்குது, 3 நாளா இருக்கு, இந்த மாதிரி சரியாயிடும், 4வது நாள் சரியாயிடும்ன்றீங்க. சோ அது என்னது? அது பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, பிராணிக் ஹீலிங்ல நம்மளுடைய உடம்பானது தானாகவே இயல்பாகவே அதை தன்னையே நன்றாக செய்து கொள்ளும், சீரமைத்துக் கொள்ளும். அதாவது தன்னாவே ஹீல் பண்ணிக்கும். அதனால நம்ம இதுக்காக மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் சில டைம். சரி 2 நாள் உடம்பு சரியில்லைன்னா உட்காந்து படுத்துறோம், சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். இல்ல தெரிஞ்ச மாத்திரையை, தலைவலி இருந்தால் உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ இது நம்ம தானாக இயல்பாக அது குணமாகிறதுனால அது இயல்பான சக்தி இருக்கு நம்ம உடம்புல. தானே இயல்பாக அதை குணப்படுத்திக் கொள்ள சக்தி இருக்கு.
ஸோ தட் இஸ் ஒரு பிரின்சிபல். அது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து பிராணிக் ஹீலிங்ல என்னன்னா, இயல்பாகவே தன்னை தானே குணமாக்கிக் கொள்ள சக்தி இருக்கு இல்லைங்களா. ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா, இப்போ குணமாகலைன்னா என்ன பண்றோம், நம்ம ஒரு மாத்திரை சாப்பிடுறோம், ஒரு மாத்திரையை போட்டுக்கிறோம். ஆனா ஒண்ணு கேள்வி மாத்திரம் நம்ம கேட்க மாட்டோம், மாத்திரையை வந்து வாய் வழியா போடுறோம். ஆனா எப்படி அது தலைவலியை எப்படி நீக்குது அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். அது தலைவலியை நீக்கிறது. ஸோ இந்த மெடிசன், இந்த மாத்திரையை போட்ட உடனே நமக்கு தலைவலி நீங்குது, இல்ல காஃபி சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நல்லா இருக்கு, இல்ல டீ சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. ஸோ இத மாதிரி ஒரு சக்தி, லைஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது வந்து இந்த சக்தி ஊட்டுறது வந்து இந்த மாத்திரை மூலமாக அந்த இடத்துக்கு, அந்த உருவுக்கு நம்ம சக்தியை ஊட்டுறோம். இந்த சக்தியை ஊட்டுறதுனால அந்த இடம் இயல்பானது சரியாக குணமாகி நன்றாக இடுகிறது இல்லைங்களா. ஸோ இதுதான் பிராணிக் ஹீலிங்கோட பேசிக் பிரின்சிபல். என்னன்னா, முதலாவது என்ன சொன்னா, இயல்பாகவே தன்னையே தானாக குணப்படுத்திக் கொள்ளும் இல்லைங்களா. ரெண்டாவது பிரின்சிபல் என்னன்னா, ஏதாவது அப்படி இயல்பாக முடியலன்னா நம்ம ஒரு லைஃப் ஃபோர்ஸ், ஒரு சக்தி கொடுத்து அதை குணப்படுத்திக் கொள்கின்றோம் இல்லைங்களா. அதான் வைட்டல் ஃபோர்ஸ்ன்றது. இந்த வைட்டல் ஃபோர்ஸ்ன்றது எங்க இருக்கு? இப்ப நீங்க பாக்குறீங்க, மழையா இருந்ததுன்னா என்ன ஆகுது உங்களுக்கு, என்னடா இப்ப போரையை பொறுத்து படுத்துக்கலாம், இன்னைக்கு எங்க போறது, இன்னைக்கு ஆபீஸ் எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அந்த சூரிய ஒளி இல்லாதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம தானாகவே படுத்துக்கொண்டு நன்றாக உறங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சோர்வு உண்டாகுது நம்ம உடம்புல. அது ஏன் உண்டாகுதுன்னா, இந்த சக்தி, நம்முடைய உடம்பானது இயல்பாகவே இந்த சூரிய ஒளியிலிருந்து அந்த சக்தியை எடுத்துக்கொள்ள ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைய இல்லாதனால, இந்த சக்தி இல்லாதனால, அந்த இல்லாத சக்தி உடம்புல வராதனால நமக்கு அந்த சோர்வு உண்டாகுது. சோ நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு வந்து சூரிய ஒளி மூலமாக இந்த சக்தியை கொண்டு வரலாம். இன்னொரு சக்தி என்னன்னா, நம்ம எல்லாரும் காற்று வழியாக, யாராவது மூச்சு விடாம இருக்கிறீங்களா? மூச்சு விடாம இருந்தா நம்ம இருக்க மாட்டோம் இல்லைங்களா, நம்ம உயிரானது இருக்காது. சோ மூச்சு விடுறது கூட அதுவும் ஒரு சக்தி தான். சோ காற்று சக்தி. நெக்ஸ்ட் வந்து நம்ம மூணாவது பண்றது வந்து, நம்மளுடைய நிலத்துல சக்தி இருக்கு இல்லையா, அந்த நிலத்திலயும் சக்தி இருக்கு. அந்த நில சக்தியை வந்து எப்படி எடுக்கிறோம், அது நம்ம நடக்கிறோம். செருப்பு போடாம நடக்கிறது எதுக்காக? செருப்பு போடாம நடக்கிறது எந்த காரணத்துக்காக நம்ம செருப்பு போடாம நடக்கிறோம்? ஏன்னா காலில் இந்த நிலத்துல இருந்து, நம்ம பூமியில இருந்து, பூமாதேவி கிட்ட இருந்து நம்ம எப்போதும் நமக்கு வந்து இந்த சக்தி வந்துன்னு இருக்கு. ஸோ இந்த விதமாக சூரிய சக்தி, காற்று சக்தி மற்றும் இந்த நில சக்தி அல்லது பூமாதேவி பூமி சக்தி, பூமியிலிருந்து நம்ம சக்தியை கொண்டு வரும். இந்த மூன்று மூலியமாக நிறையவே இருக்குது. நம்ம ஒண்ணு கேட்டீங்கன்னா, நம்ம 1% கூட அந்த சக்தியை உபயோகப்படுத்த மாட்டேன்றோம். இவ்வளவு சக்தி இருக்கு, சூரிய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. சூரிய ஒளினால, அதாவது சோலார் குக்கர் அப்படிலாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அதை யூஸ் பண்றோமா? இல்ல. நீங்க பாருங்க, இந்த குழந்தை பிறந்த உடனே என்ன பண்றோம், நம்ம டாக்டர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த குழந்தை கொஞ்சம் வீக்கா இருந்தா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சூரிய ஒளியில காமிமா, காலங்காத்தால அந்த சூரிய ஒளியில கொஞ்சம் காமிச்சீங்கன்னா நல்லது அப்படின்னுவாங்க இல்லைங்களா. இந்த சூரிய ஒளியில உட்காந்துட்டாங்கன்னா அதை நீங்க என்ன பண்றீங்க, சொக்காவெல்லாம் அழிச்சிட்டு குழந்தைய எடுத்து சூரிய ஒளியில வைக்கிறீங்க. காலங்காத்தால அந்த சூரிய ஒளி நன்றாக இருக்கும்போது அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அந்த சூரிய சக்தி வரும், அந்த குழந்தை நல்லா உற்சாகமா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொல்றாங்க. அது நீங்க கேட்கறீங்க இல்லைங்களா. எல்லாருமே பண்றோம், நம்ம வீட்டுல எல்லாருமே பண்றோம், இது சூரிய சக்தி மூலியமா பண்றோம் இல்லைங்களா. சோ அது மூலியமாக கூட நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, இப்போ நார்மலாவே பிராணிக் ஹீலிங்ல, பிராண சிகிச்சையில, பிராணிக் ஹீலிங்ல என்ன முக்கியமான ஒரு உருவம் என்னன்னா, தானாகவே டிரான்ஸ்பரன்ஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு எனர்ஜி கொடுக்கிறது. அதாவது தானாகவே நம்ம இப்போ வண்டியில போயினே இருக்கோம், நல்ல யாருக்கிட்டையும் பேச மாட்டோம், ஆனா தனியா உட்காந்துருப்போம். உட்கார்ந்தா கூட ஒன்றும் பேசாம ஒன்றும் செய்யாம இருந்தா கூட சடனா பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருக்கும். என்னப்பா இங்கிருந்து அங்கே தானே போனேன், ஒன்று வீட்டுல இருந்து போனேன், யாருக்கிட்டையும் பேசல, வண்டியில ஏறி வண்டியில இருந்து இறங்கினேன், ஒரே டயர்டா இருக்கு, உடம்பே உடம்பு வலி இருக்கு. ஏன் வருது? ஏன்னா உங்களுக்கிட்ட இருக்கிற சக்தியை சில பேர் தன்னை அறியாமையே அதை இழுத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா உங்ககிட்ட நல்ல சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது கொஞ்சம் சோர்வா இருக்கிறவங்க, இல்ல உடம்பு சரியில்லாதவங்க இருந்தா பக்கத்துல இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாது, அவங்க தானாகவே இயல்பாகவே அது இழுத்துக்கொள்ற சக்தி இருக்கு. நீங்க கை கட்டி உட்காரணும், அப்படி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன சக்தியெல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அது பாட்டுக்கு இழுத்திக்கும். அதனால்தான் ஒரு கும்பல்ல போனா கூட நமக்கு ரொம்ப சோர்வடைஞ்சிட்டு உடனே ஓடி வந்து வீட்டுக்கு வந்து சொக்காவை முதல்ல அடிச்சுட்டு உடனே ஒரு குளிக்கலாமோ, மூஞ்ச கை கால அலம்பலாமோ, இல்ல போய் நல்ல டீ சாப்பிடலாமோ அப்படிதான் ஒரு தோணுது இல்லைங்களா. கரெக்டா நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த சக்தியானது எங்கிருந்து,
தானாகவே டிரான்ஸ்பர், தானாகவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற ஒரு சக்தியானது அதுவா போகுது, இயல்பாகவே போகுது. இந்த சக்தியை நம்ம எப்போதும் உற்சாகமா இருக்கணும்னா பிராணிக் சிகிச்சை பண்ணி கொண்டிருந்தால் நமக்கு அந்த சக்தி எப்போதும் வந்து இருக்கும். இந்த சக்தியை நம்ம பல விதமாக கூட பண்ணலாம். மெடிடேஷன் மூலமாக கூட இந்த சக்தியை கொண்டு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ பிராணசக்தி வந்து ஒரு வைட்டல் எனர்ஜி, நம்ம பிசிக்கல் பாடி அதை வந்து நம்மளுடைய உருவுல அது வந்து உபயோகப்படுத்தணும் இல்லைங்களா? இப்போ சக்தியை எப்படி பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? சக்தியை பார்த்துருக்கீங்களா? இல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுமா, உங்களுக்கு தெரியணுமா? நீங்க என்ன பண்றீங்க, இந்த கையை உள்ளங்கையில ஒரு 5 முறை பிரஸ் பண்ணுங்க. 5 முறை, 1 2 3 4 5. இந்த கையும் இப்போ வலது கையை கூட பிரஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. எல்லா விரல்களையும் நன்றாக பிரஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 அந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணுங்க. எப்படி பிரஸ் பண்ணிட்டு கையை நல்லா இப்படி அக்களை நல்லா ஓபன் பண்ணிட்டு கையை இப்படி நல்லா தூக்கி இப்படி வைங்க. இப்படி ஒரு 2-3 இன்ச்சு, 2 இன்ச்சு இல்ல 3 இன்ச்சு தூரத்துல இப்படி வைங்க. மெல்லமா மூச்சு எடுங்க, மூச்சு விடுங்க. எந்த இடத்துல நீங்க பிரஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துல கவனத்தை செலுத்துங்க. பிரஸ் பண்ண இடத்துல கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெல்லமா மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. மெல்லமா மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. மெல்லமா மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. திருப்பியும் மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. மெல்லமா கைகளை கொஞ்சம் அப்படி விலக பார்க்குங்க, கொஞ்சம் தூரமா வைக்க பார்க்குங்க. மெல்லமா கையை அப்படி ஆட்டுங்க மெல்லமாக. ஏதாவது தெரியுதுங்களா உங்களுக்கு? கையில வந்து ஒரு காந்த சக்தி மாதிரி தெரியுதுங்களா? அந்த அனுபவம் வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ சில பேருக்கு வந்து இந்த இடத்துல சூடா கூட இருக்கலாம். இந்த சூடா இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இழுப்பு சக்தி வரும், இல்ல ஒரு சூடு இருக்கும். கையில வந்து ஒரு மாதிரி வர வர வரன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்குங்களா? நேர்களே உங்களுக்கு தெரியுதா? தெரியலன்னா திருப்பி பண்ணுங்க. புரியுங்களா? சும்மா எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிராணிக் ஹீலிங் சொல்லும் போது இது எனக்கு தெரியாது, எனக்கு வராது அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாமே பிராக்டிக்கலா பண்ணிட்டு நான் சொல்றதுனால நீங்க என்ன வந்து நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன புரியுதுங்களா? நான் சொல்றதுனால நீங்க என்ன நம்பாதீங்க. இருக்கா சக்தின்றது இருக்குதான்னு பாக்குறதுக்காக நீங்க ஜஸ்ட் கையை அப்படி வச்சுட்டு பார்த்தீங்கனாலே போறோம், உங்களுக்கு தெரியும் இந்த சக்தின்றது தெரியும். மெல்லமாக மூச்சு எடுத்து மூச்சு எடுத்தா இந்த கையில வந்து இந்த காந்த சக்தியானது இருக்கு. இதுதான் நம்மளுடைய சக்தி. ஒளி உடம்பானது இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கும். புரியுதுங்களா? சோ இந்த ஒளி உடம்பானது அதுலயே அந்த சக்தி இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்கேனிங்காக எவ்வளவு பணம் கொடுக்குறோம். ஒரு ஸ்கேன், இந்த ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன். அப்கோர்ஸ் உடம்பு உள் உறுப்புல நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்கோ நம்மளால பண்ண முடியாது. வேணும்னா கொஞ்சம் நல்லா இதுல வந்து நன்றாக பயிற்சி பற்றால் அதுவும் பார்க்கலாம். கேன்சர் எவ்வளவு இருக்கு, இது எவ்வளவு இருக்குன்னு பயிற்சி பட்டா நல்லா பண்ணலாம். இது ஸ்கேன் பண்ணா நமக்கு தெரியும் நம்மளுடைய ஒளி உடம்பு எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த எனர்ஜி. இந்த எனர்ஜியானது எல்லாருக்குமே இருக்கு. எல்லாரையும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா அப்புறம் வந்து உங்களுக்கு இதை காமிக்கிறேன். எப்படி நம்ம ஸ்கேன் பண்றது இந்த காமிப்போம், அடுத்த நிகழ்ச்சியில காமிக்கிறோம் உங்களுக்கு. ஆனா இப்போ நீங்க இது மட்டும் என்ன கத்துக்கிட்டீங்க? பிராணிக் ஹீலிங்னா என்ன? பிராண சிகிச்சைன்றது ஆக்சுவலா வந்து நம்ம இந்த பிராண சக்தியை யூஸ் பண்ணிட்டு, அதாவது எங்க சக்தி கிடைக்குது? காற்று மூலமா கிடைக்குது. அதுக்கப்புறம் சூரிய பகவான் அவர் தராரு நமக்கு. அதுக்கப்புறம் நில மூலியமாக நிலத்துல இருக்கு. நிலத்துல இருக்குன்னா பூமியில இருக்கு. அதனாலதான் பூமியில நம்ம நடந்தா சக்தி வருது. சோ பிராணா என்பது மிகுந்த அளவில் இந்த 3 வகையில் நமக்கு கிடைக்கிறது. இந்த சக்தியை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு எல்லா கடவுளும் எப்படி வைக்கிறாங்க? ஒரு கையில வாங்குற ஒரு கையில கொடுக்குறாங்க இல்லைங்களா? எல்லா கடவுளும் எப்படிதான் நிக்கிறாங்க. சிர்ஃப் ஒரே ஒரு கடவுள் மாத்திரம் வேற மாதிரி நிக்கிறார். யாரு அவரு? நம்முடைய வெங்கடாச்சலபதி. அவர் எப்படி நிக்கிறாருன்னா இடுப்புல கை வச்சுட்டு நிக்கிறார். இடுப்புல கை வச்சு நிக்கிறாருன்னா இடுப்புல இருந்து எடுத்து கொடுக்குறார் சக்தி. புரியுங்களா? வேற மீதி கடவுள் எல்லாருமே இப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க. கையில ஒரு கையில வாங்கி ஒரு கையில கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த நிகழ்ச்சியில வந்து நீங்க இந்த எப்படி வாங்கிறது, எப்படி அந்த சக்தியை கொடுக்கணும் அதை பத்தி நம்ம பேசலாம். இந்த இப்போ நான் சொன்னதை வந்து உங்களுக்கு புரியுதுன்னா இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஒண்ணும் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போய் கண்ணை சிமிட்டாம இதை பாருங்க, வானத்தை நோக்கி பாருங்க. வானத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சின்ன 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 பார்ட்டிகள் மாதிரி போகும்.
ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு சின்ன பூச்சி மாதிரி போயின்னு இருக்கும். கண்ணை செமட்டாம ஒரு 2 நிமிஷம் பாருங்க, ஒரே இடத்துல பாருங்க. பார்த்துட்டு அடுத்த நிகழ்ச்சியில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி எங்களுக்கு லெட்டர் எழுதுங்க. இந்த மாதிரி பார்த்த உடனே இந்த மாதிரி தெரிஞ்சது, இந்த மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு எழுதுங்க. புரியுதுங்களா? சோ என்ன சொல்றேன் உங்களுக்கு, கண்ணை செமட்டாம வானத்தை நோக்கி பாருங்க, ஒரே இடத்துல பாருங்க. ஒரே இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? புரியுதுங்களா? சோ இது பார்த்துட்டு எனக்கு வந்து அடுத்த நிகழ்ச்சியில எப்படி என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு எழுதுங்க. நேயர்களே வணக்கம். அடுத்த நிகழ்ச்சி மட்டும் இந்த பிராணிக் ஹீலிங்க அடுத்த நிகழ்ச்சி வரும்போது பென் பேப்பரை மாற்றணும் மறந்துடாதீங்க. பென்னு ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. நான் என்னென்ன சொல்றேனோ அந்த இது எல்லாத்தையும் செய்முறை என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க கத்துக்கணும். தேங்க்யூ. நன்றி.